Welcome back to TNB's Max. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் 26க்கான பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் இதுக்கு முன்னாடி கேட்டதை 13 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இங்கே என்ன கேட்டிருக்காங்க, குரூப் 4 2013ல் கேட்டிருந்த மேக்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இதுவும் நம்ம தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இதுலேயும் ஒரு சில ட்ரிக்ஸு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்ட் 2ல் ரிமைனிங் கொஸ்டின்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. வெவ்வேறான 5 பொருட்கள் ABCD மற்றும் E ஆகியவற்றை 1 2 3 4 5 என குறிப்பிட்ட பெட்டியலில் வைக்க வேண்டும். அதாவது குறிக்கப்பட்ட பெட்டியல் மொத்தம் எத்தனை பெட்டியல் இருக்குது? இதுலேருந்து 1லேருந்து மொத்தம் 5 பெட்டியல் இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்து இதில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, B மற்றும் E ஆகியவற்றை ஒன்றாக வைக்க முடியாது. அப்போது நம்ம மற்ற எதை வேணால் ஒன்றாக வச்சுக்கலாம், ஆனால் B மற்றும் E மட்டும் ஒன்றாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்து எனில் பொருட்கள் வைக்கப்படாத பெட்டிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இங்கே ஆரம்பத்தில் தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ரொம்ப சிம்பிளானதான். மொத்தம் 5 பெட்டி தானே. ஸோ 5 பெட்டி யூஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பிஇயை மட்டும்தான் ஒன்றாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிஏ ஒரு பெட்டிலையும் ஈயை தனியாக இன்னொரு பெட்டிலையும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது மீதியை வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாங்கிற கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போது மீதி இருக்கப்போ அதாவது பிஇ தவிர மீதி இருக்க ACD இது மூணுமே ஒரே இதுக்குள்ளே இருக்கலாம்ல. இங்கே ACDயும் இருக்கலாம், அல்லது இங்கே கூட ACDங்கிறது மொத்தமாக இருக்கலாம். ரெண்டுமே ஷேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்போது இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, பொருட்கள் வைக்கப்படாத அதிகபட்ச எண்ணிக்கை இருக்காங்க. அப்போ 2 பெட்டிலே நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா மீதி 3 பெட்டி எக்ஸ்ட்ரா தானே இருக்கும், எம்டியாக தானே இருக்கும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸை பொறுத்த வரைக்கும் யார் முழுசாக கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க மேக்ஸில் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒவ்வொரு ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த ஸ்பாட்டில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதே டயத்தில் எப்படி கொஸ்டினை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஈஸியாக புரியுது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டாட்டர் லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆர்ட்ஸுக்குரியது. இந்த டாட்டர் இல்லாமல் கண்டினியூஸ் லைனாக இருக்கா, அது வந்து சயின்ஸுக்குரியது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. In how many years did the sales of science books exceed the sales of arts book from 2000 to 2009? அப்போ என்ன அப்படின்னா, சயின்ஸ் புக்கோட சேல்ஸு ஆர்ட்ஸ் புக்கோட சேல்ஸை விட எத்தனை டைம் அதிகமாக இருக்குது, ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ எத்தனை வருஷம் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸீட்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எந்த வருஷத்தில் எந்த வருஷம், 2000 2009 இந்த வருஷத்துக்குள்ள. அப்போ இந்த பிக்சரில் இங்கே அவங்க கேட்ட கேள்விக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த கண்டினியூஸ் லைன் சயின்ஸ் தானே. அப்போ எந்தெந்த பாயிண்ட்லாம் கண்டினியூஸ் லைன் வந்து இந்த டாட்டர் லைன்ஸை விட அதிகமாக இருக்குது. இப்போ இது 1 2 3 4 இது கீழே போயிடுச்சு. அப்போ இதை சேர்க்கக்கூடாது. அடுத்து 5 இதுவும் வந்து இந்த டாட்டர் லைனை விட பெருசாக தான் இருக்குது. 6 ஓகே. இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் லைன் கீழே, டாட்டர் லைன் மேலே. அப்போ இதில் இருந்து நம்ம இதுக்கு மேலே இதை கவனித்தோம் அப்படின்னா இது 2010 தான் இது நடந்திருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது 2009க்குள்ளே தான். அப்போ நம்ம இதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 2 3 4 5 6 டைம். ஓகே. ஸோ அப்போ 6 வருஷங்கிறது தான் அதற்கான ஆன்சர். சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. தரவரிசைன்னு கூட நம்ம சொல்லலாம். AKLR மற்றும் U என்ற 5 ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்கின்றனர். யூக்கு இடப்பக்கத்தில் கேவும் மற்றும் யூவுக்கும் இடையில் 6 அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, வட்ட மேசையை சுற்றி அப்படின்னு கேள்வி மென்ஷன் பண்ணியிருக்கனால இப்போ இங்கே ஒரு வட்டமான ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வட்டத்தில் அவங்க என்ன மாதிரி கண்டிஷனில் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இதே ஆர்டர்லாம் அவங்க உட்காரல, இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிஷனை பாருங்கள்.
யூக்கு இடப்பக்கத்தில். இதில் இன்னொரு ஒரு விஷயம், நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து வட்டத்தை நோக்கியா அல்லது வட்டத்தை விட்டு வெளியிலையா, வட்டத்துக்கு வெளிப்பக்கமா அப்படிங்கிற வார்த்தைலாம் கூட மென்ஷன் பண்ணி அதை கரெக்டாக நோட் பண்ணணும். இப்போது வட்டத்துக்கு உள்ள அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களோட பொசிஷன் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி இருக்கும். அதே இது வட்டத்துக்கு வெளியில் அப்படின்னா என்ன மாதிரி மீனிங் இருக்கும்? இப்போ இன்கேஸ் இது வந்து வட்டத்துக்கு வெளியில் அப்படின்னா பாருங்கள் அப்படியே மாறி இருக்குமான்னு பாருங்கள். ஸோ லெஃப்ட்டு வந்து இந்த சைடு வந்துடும், ரைட் வந்து இந்த சைடு வந்துடும், அப்படியே மாறிடும். ஓகே, அப்போ அந்த வார்த்தையும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். இங்கே வட்டத்தில் அமர்ந்திருக்கனர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம உள்ளவே வந்து இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லெஃப்ட்டுங்கிறது இது, ரைட் வந்து இதை கரெக்டாக தான் நோட் பண்ணியிருக்கோம். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேரா? ஸோ நீங்கள் 5 லைன் வந்து எப்படி வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 5 பேர் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது யூக்கு இடப்பக்கத்தில் கேவும் அப்படி மென்ஷன் பண்ணாங்களே, நீங்கள் இங்கே கீழே இருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம், எங்கே வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். யூ ஒரு வேளை இந்த சைடு இருக்காருன்னா இவருக்கு லெஃப்ட் சைடு தான், இடப்பக்கம் தான் கேங்கிறவர் இருக்கார். புரிஞ்சுக்கலாம்? ஸோ கரெக்டாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அடுத்தது மற்றும் ஏவுக்கும் யூவுக்கும் இடையில். அப்போது யூ நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அப்போது இவங்க 2 பேர்த்துக்கு இடையிலனா ஒரு ஆளை விட்டுட்டு ஏ இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே நோட் பண்ணால் தான் அடுத்து அவங்க சொல்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏவுக்கும் யூவுக்கும் இடையில் ஆர் அமர்ந்து இருந்தால், அப்போ இந்த சைடு தானே ஆறுங்கிறது இருப்பார். அப்போ யூ ஆர், இங்கே ஏங்கிறது இங்கே இருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்தது இவங்களுக்கு அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்தவர் யார்? அப்போ மிச்சம் யார் எந்த இடத்துல வருவாங்க? இங்கே தான் அந்த எல்லுங்கிறவர் வருவார். இப்போ இருபுறம் சொல்லிட்டாங்கல்ல, கேவும் ஏவும் தான் அந்த எல்லுக்கு இருபுறமும் இருக்காங்க. கேவும் ஏவும் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். அந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி உட்காரதுல லெஃப்ட் எது ரைட் எது அப்படிங்கிறதையும் கரெக்டாக இமேஜின் பண்ணி வைக்கணும். இப்போது நேராக உட்கார சொல்லுவாங்க. அப்போ நேராக வந்துட்டு மேல் நோக்கி உட்காராங்க அப்படின்னா இது லெஃப்ட் இது ரைட்டு. இன்கேஸ் கீழ் நோக்கி உட்காராங்க அப்படின்னா இது லெஃப்ட் இது ரைட்டு. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நான் ஆல்ரெடி நம்மளோட ரீசனிங் பார்ட் வீடியோஸ்லேயே இந்த மாதிரி தரவரிசை கான்செப்டில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பிளேலிஸ்ட்லாம் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எளிமையாக ஒவ்வொரு கொஸ்டினையும் சூப்பராக ஷார்ட்கட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நல்லா தெளிவாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மென்சுரேஷன் கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது. பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் டயக்ராம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் இருந்திருக்கு. ஓகே, ஆரமுள்ள ஒரு வட்ட மைதானம் இருந்திருக்கு. இதில் நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்கணும். வட்டத்தை சுற்றி, அதாவது மைதானத்தை சுற்றி வெளிப்புறமா அல்லது உட்புறமா, இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது வெளிப்புறத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வெளியில் பெரிய டயக்ராம் நோட் பண்ணணும். அதே இது உட்புறத்தில் அப்படின்னா சின்ன டயக்ராம், சின்ன ஒரு வட்டங்கிறதை நம்ம நோட் பண்ணாவே போதும். இப்போ வெளிப்புறத்தில் 7 மீட்டர் அகலத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெளிப்புறத்தில் 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ பாதையோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே நம்மளுக்கு 2 சர்க்கிள் கிடச்சிருச்சு. பொதுவாக பாதையோட பரப்பு அப்படின்னா இப்போ சின்ன சர்க்கிள் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணுவோம். அதே இது பெரிய சர்க்கிள் அப்படின்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணுவோம். இதுதான் விஷயம். ஓகே, அந்த ஃபார்முலா மென்சுரேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி மென்சுரேஷன் ஷார்ட்கட்லையும் சொன்னதான். 80% ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அது ஆரம்பத்தில் இருந்தே அது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். இப்போ எங்களால் படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 2 ஃபார்முலாவை நீங்கள் படித்து அதை ஒரு 4-5 டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை. நம்ம சேனல்லுமே கூட ஃபார்முலாவுக்கான மென்சுரேஷன் ஃபார்முலாவுக்கான வீடியோஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த ஃபார்முலாவை எதோட லிங்க் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் நல்லா தெளிவாக மென்சுரேஷன் 2D 3D பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு மென்சுரேஷன் 2D பிளேலிஸ்ட்டு 3D பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்கள். இல்லைங்க சார் நான் இது வரைக்கும் ஃபார்முலாவே பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷனில் இந்த மாதிரி பரப்பளவு அப்படின்னா பையா ஸ்கொயர்டு, இதை ஒவ்வொன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது
இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ தெரியணும். ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாதையோட அகலம் தான் 7 மீட்டர் கொடுத்தாங்க. இங்கே ஆல்ரெடி இந்த சின்ன ரேடியஸோட வேல்யூ 7 இருக்குது. அப்போ 7 + 7 என்ன 14. அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ 14. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது பாதையோட அகலம் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பெரிய பரப்பளவையும் சின்ன பரப்பளவையும் மைனஸ் பண்ணணும். இப்போ இதையும் ஈஸியாக நீங்கள் இதோட நீங்கள் வச்சு பண்ணாதீங்க. எப்படின்னா பை காமனாக எடுத்துக்கோங்க. அப்படி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி மாறும். இதுலையும் நீங்கள் இப்படியே வச்சு இப்போ கேபிட்டல் ஆரா உடனே 14 ஸ்கொயர், ஸ்மால் ஆரா உடனே நம்ம 7 நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா இதையும் நீங்கள் a² - b² இந்த ஃபார்மெட்டில் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், இப்போ இது ஆக்சுவலாக வந்து என்ன வரும், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு வரும், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இந்த ஃபார்மெட்டில் மாற்றிக்கிட்டிங்கன்னா தான் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இதுக்கு வரதுக்கு பதிலாக நாங்கள் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணலாமாங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஓகேவா? இப்போது பை வேல்யூ என்ன 22/7, கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன 14 ப்ளஸ் ஸ்மாலோட வேல்யூ 7. அப்போ 14 + 7 21 இன்ட்டு இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ 14 மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 7. அப்போது 14 - 7 7 தான். இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க, 7 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி சின்ன நம்பர் 22 21 மல்டிபிள் பண்ணாவே போதும் தானே. நம்ம பெரிய நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணுறதுக்கு பல குயிக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன நம்பரை வச்சு சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க, 1 2 2 இப்போ எடுத்தோடனே 2 வரணும். எப்பயுமே ஆப்ஷனில் ஒரு கண் இருக்கணும். பாருங்க, ஆப்ஷன் சியில் மட்டும்தான் எடுத்தோடனே 2 வருது, அதாவது யூனிட் டிஜிட்டில். இது அதற்கான ஆன்சர். அப்போ 21 22 மல்டிபிள் பண்ணால் 462. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை முழுமையாக தனித்தனியே செய்து முடிக்க ABC ஆகியோருக்கு 12 நாட்கள் 6 நாட்கள் மற்றும் 3 நாட்கள் என்க. AB இருவரும் வேலையை செய்ய ஆரம்பித்து மறுநாள் Cயும் அவர்களோடு வேலை செய்தால் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க தேவையான நாட்கள் என்ன? ஸோ இங்கே கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த வேலையை முழுமையாக முடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தேவையான நாட்கள் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா ஒரு பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே அந்த வேலையை முடிக்க தேவையான நாட்கள் எத்தனை நடந்திருக்கு இதுதான் வந்து நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ABCன்னு இருக்காங்களா? ஸோ ABC இவங்களோட தனித்தனி கெப்பாசிட்டியே சொல்லிட்டாங்க. A 12 நாளில் முடிக்கக்கூடியவர், C 6 நாளில் முடிக்கக்கூடியவர், அதே போல் C 3 நாளில் முடிக்கக்கூடியவர். இப்போ இந்த 3க்கும் எல்சிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 தான் இதற்கான எல்சிஎம். அப்போ இந்த எல்சிஎம்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இருக்கிறதே மொத்த வேலையே 12 தான். மொத்த வேலையே 12 தான். அதை அவங்க திறமைக்கு ஏற்ற அப்படி முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவங்களோட டேலண்ட், அவங்களோட திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வேலை இருக்குது. இப்போ ஏங்கிற ஒரு 12 நாளில் வேலையை முடிச்சிருக்காருன்னா அவருக்கு திறமை 1 தான். அதாவது என்ன அப்படின்னா மொத்த வேலை 12ன்னு இருந்தாலும் இவருக்கு திறமை 1 தான் இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தான் அவரால் செய்யவே முடியும். அதனால தான் அவர் அந்த மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆச்சு? 12 நாள் ஆச்சு. புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ அடுத்தது பிக்கு பாருங்கள். பி ஆரோட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும்? 2 தானே. அப்போ 2 தான் பியோட திறன். அப்போ அவர் ஒரு நாளைக்கு 2 வேலையை முடிக்கக்கூடிய திறன் இருந்ததுனால தான் மொத்தம் 12 வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு? 6 நாளில் முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டிங்கனாவே போதும். நெக்ஸ்ட் அதே போல் சி வந்து 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12 4. அப்போ முன்னாங்க இது சியோட திறன் என்ன? 4. இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனாக நல்லா கவனிங்க. 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஏயும் பியும் சேர்ந்து வேலையை செய்ய ஆரம்பித்து மறுநாள் தான் சி சேர்றாரு. அப்போ ஏயும் பியும் ஒரு நாள் வேலை பார்த்துருக்காங்க தானே. இவங்க ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை வேலையை முடிச்சிருப்பாங்க? 3 வேலையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஏயோட திறன் 1, பியோட திறன் 2. அப்போ இவங்க அந்த ஒரு நாளில் 3 வேலையை முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன 3 மைனஸ் பண்ணிடுங்க.
மீதி வேலை எவ்வளோ இருக்குது? 9 வேலை இருக்குது. நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன வேலை முடிஞ்சிருக்கோ அதை நீங்கள் இந்த மொத்த வேலையோட மைனஸ் பண்ணிடணும். ஏவும் பியும் சேர்ந்தே அந்த 3 வேலையை முடிச்சிட்டாங்களா, அப்போ மொத்த வேலை 12ல் 3 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 9 வேலை தான். இந்த 9 வேலை இருக்கும்போது தான் யார் வந்து சேர்ந்துக்கிறா? அவர்களோட சியும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ சி வந்து சேரும்போது மொத்த திறமை எவ்வளோ மாறுது? 7ன்னு மாறுது. புரிஞ்சுங்களா? மொத்த திறமை வந்து 7ன்னு மாறுது. அப்போ மீதி அந்த 9 வேலையை இவங்க 3 பேர் சேர்ந்தா 7 திறமை இருக்கு. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 2/7ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன்லேயே அந்த 1 2/7 இருக்கு. நீங்கள் அவசரப்பட்டு இதை சூஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் அவங்க கேள்வி கேட்டதை நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணி சொன்னேன். வேலையை முடிக்க தேவையான, அதாவது அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க தேவையான நாட்கள் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்துருக்காங்க தானே. அப்போது இங்கே ஏவும் பியும் சேர்ந்து பார்த்த ஒரு நாள் வேலை ப்ளஸ் இந்த சி வந்து சேரும்போது இந்த 1 2/7 நாள் ஆகுதுல்ல. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை நாள் ஆகுது? 2/7 நாள் ஆகுது. இதுதான் அந்த வேலை முழுமையாக முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நாட்கள். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலையுமே அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது கஷ்டமான கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ஈஸியான கொஸ்டினாக பார்த்துட்டு திடீர்னு கஷ்டமான கொஸ்டின் கேட்கும்போது ஐயா என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. மடங்கு, ஆண்டு, சதவீதங்கிறது பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கான ட்ரிக்கு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகின்றது எனில் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும், நான் ஹைலைட் பண்ணியே சொல்கிறேன். இந்த மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட், மடங்கு ஆண்டு அப்படிங்கிற கான்செப்ட்டு கூட்டு வட்டிலையும் இருக்குது, தனி வட்டிலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால எந்த கொஸ்டினுக்கு எப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணணுங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இதில் கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. இப்போ அந்த தொகையானது அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் அந்த தொகையை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஸோ நல்லா கவனிக்கணும், 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். அப்போ 2 ஆண்டுகளில் அந்த தொகை என்னவா மாறிடுச்சு? 9 மடங்காக மாறிடுச்சா? அப்போ இன்ட்டு 9னா எவ்வளோவா மாறி இருக்கும்? 900 ரூபாய் மாறி இருக்கும். இதுதான் நீங்கள் 100 ரூபாய்ங்கிறத பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த 900 ரூபா அப்படிங்கிறத மொத்த அமௌண்ட்டு 2 வருஷம் முடிவில் கிடச்சிருக்க மொத்த அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அதோட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். நம்ம என்ன பண்ணுவோம்னா அசல் அமௌண்ட் இந்த சைடு நோட் பண்ணுவோம். இப்போ எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சாரி அதை எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாருன்னு வச்சுக்கோங்க, அதை 100ோட ஆட் பண்ணி தான் இங்கே நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதை நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த 100ோட 6% சேர்ந்தது தான் அந்த எக்ஸு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா? இப்போ இங்கே எப்பயும் போல் மொதல் வருஷம் x/100, 2வது வருஷம் x/100, இது என்ன 2 வருஷம் முடிவில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 900 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கு, எந்த வித ஃபார்முலாவும் அப்ளை பண்ணாமல். இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸு கண்டுபிடிப்போம். ஆனால் எக்ஸ் வந்து எதோட வேல்யூவாக கிடைக்கும்? அந்த அசல் அமௌண்ட்டு, அது அசல் பர்சன்டேஜ், அந்த 100 ரூபாய் சேர்ந்த பர்சன்டேஜாக கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா இந்த 100 அடிச்சு கொடுங்க. மேலே இருக்கிறது எக்ஸுன்னு இருக்கா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x² கிடைக்கும். இப்போது இங்கே ஆல்ரெடி 900 இருக்குது. டிவைடில் இருக்க 100 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். ஸோ மல்டிபிளாக மாறுச்சுன்னா 2 0 மட்டும் இங்கே சேருமா? அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 9 அப்படிங்கிறது 3ோட ஸ்கொயர் வேல்யூவா? ஸோ 3 நோட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது? இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ ரூட்டுக்குள்ளே 9 இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 3. ஓகேவா? அடுத்து ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சு அப்படின்னா ரூட்டுக்கு வெளியில் 1 0ன்னு நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? அதே போல் அடுத்து 2 0ன்னு இருக்கா? அப்போ 2 0க்கு பதிலாக 1 0 நான் கொண்டு வரேன். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 300% இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை மறுபடியும் கவனிங்க. இந்த 300%ங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது? இந்த 100ம் ப்ளஸ்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுவும் சேர்ந்தது தான். அப்போ இதில் 300லேருந்து 100 மைனஸ் பண்ணிடுங்க, மீதி 200 தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதைத்தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆப்ஷனில் அந்த 200% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு தொகைங்கிறது 2 வருஷத்தில் 9 மடங்காக மாறுது அப்படின்னா ஸோ எவ்வளவு அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 200% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா கவனிக்கணும், இதில் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரூட்டுக்குள்ளே x² கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டியாக அந்த இடத்துல கியூப் ரூட்டுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு குட்டியாக 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே x² இருக்கா, அந்த x² அப்படியே போட்டுருங்க. மற்றபடி இந்த ரூட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி கியூப் இருந்துச்சுன்னா இதை மல்டிபிளில் 1/ல மென்ஷன் பண்ணிடுங்க, 1/3. அதுக்கப்புறம் 4ன்னு ரூட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதையும் 1/4 அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போது பவரில் இருக்க வேலையை மட்டும் சிம்பிளை பண்ணுங்கள். 1 2 இங்கே 2 4. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எக்ஸ் பவர்லே இப்போ இங்கே 1 1 தான் இருக்குது. அப்போ 1 நோட் பண்ணிடலாம். 1 × 1 3 × 2 6 டிவைடில் தான் நோட் பண்ணணும். அப்போது எக்ஸ் பவர் 1/6 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே விடுபட்ட படம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸு கவனிங்க, பாயிண்ட் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த டயக்ராம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாயிண்ட் இந்த சைடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எல் ஷேப்பில் தான் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போது 3ஆவதை கவனிக்கும்போது ஃபஸ்ட்டுக்கும் 3ஆவதுக்கு தான் கொஞ்சம் லிங்க் இருக்குது. என்னென்னா இந்த சைடே ஸ்டார்ட் ஆகுது, கீழே இருந்து அப்படியே மேலே வந்து மறுபடியும் ஒரே ஒரு இது அப்படியே ஆப்போசிட்டாக எல்லுக்கு வந்திருக்கா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் 4ஆவதாக என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், 2வது டயக்ராம் தான் சிமிலராக. அப்போ மேலேருந்து வந்திருக்கும், கீழே 1, அடுத்தது அதுக்கடுத்து இப்போ இந்த சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் கீழே தான் 1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணி கரெக்டாக அந்த பிக்சரை வச்சு கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ எல்சிஎம் கான்செப்ட் தான். 43 91 143 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண, இப்போ நம்மளுக்கு எந்த நம்பரையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 4 நம்பரை யூஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது அதுலேயும் வந்து சார் நாங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வகுக்கக்கூடிய எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்குன்னு சொன்னாங்களே, அப்போ ஆப்ஷனில் இருக்கிறதுல பெருசு என்ன, 9 தானே. இதைத்தான் நீங்கள் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போ 43ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வருதுங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்க. ஏன்னா மீதி தானே சமமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ இங்கே 4 36 தான் வரும். அப்போ 43ல் 36 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் மீதி 7 வந்திருக்கு. அதே போல் இங்கே 91 டிவைட் பண்ணும்போது மீதி எத்தனை வருது பாருங்கள். இப்போ 91 9 டிவைட் பண்ணோம்னா மீதி 1 தான் வரும். அப்போ சமமாக வரல, அப்போ 9 இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க முடியாது. டக்குன்னு எது பெரிய நம்பர் வராது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது வரல அப்படின்னா அடுத்த பெரிய நம்பர் என்ன, 8 தானே. ஸோ அப்போ 43 8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஏன்னா நான் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு எப்படி மைண்டு தோணும், இப்போ இங்கே வேணால் ஃபஸ்ட் ஒருத்தோடனே ஆப்ஷன் ஏங்கிறது இருக்குது. நீங்கள் ஒருவேளை 4ஆல் டிவைட் பண்ணும்போதும் மீதி சமமாக வரலாம். நல்லா நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. ஆனால் ஒருவேளை இப்போ இதுதான் சமமாக வருது, அப்போ இதுதான் ஆன்சராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட, ஒருவேளை இதை கூட பெரிய 4 கூட பெரிய எண் 8 டிவைட் பண்ணும்போது எல்லா மீதி சமமாக வந்திருந்தா, ஸோ அப்போ அதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறது பெரிய நம்பர்ல இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் உங்களால் 100% கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல சார் இதுதானே 4 ஆப்ஷனே செக் பண்ணுற அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னு தான் நீங்கள் உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம 4 ஆன்சராக செக் பண்ண போகிறோம், 3 தான் செக் பண்ண போகிறோம். இப்போ 9 வரலன்னு தெரிஞ்சு இப்போ 8 தானே நம்ம செக் பண்ணணும். 43ல் 8 அப்படின்னா ஈஸியாக நம்ம 8 40 போக மீதி 3 வருதுன்னு தெரியும். 91ல் பாருங்கள் 8ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1 8 8 பேலன்ஸ் என்ன 11. 11ல் மறுபடியும் 1 8 தான் இருக்குது. அப்போது 11ல் 8 போட்டுச்சா மீதி இந்த இடத்துல 3ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம கெஸ் பண்ண மாதிரி 2 ஆப்ஷன் வந்துருச்சா 3 அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 183 இதை நம்ம டிவைட் பண்ணுற 8ஆல். அப்போது 1 8 8 இங்கேயும்
ஈரட்டா 16, பேலன்ஸ் 23ன்னு இருக்கா. இங்கே நம்ம டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன, இப்போ 24ன்னு இருந்தால் முழுசாக 8 டிவைட் ஆகிருக்கும். அப்போ 23 தான், மீதி 7 இருக்கா. அப்போ இங்கே மாறிடுச்சா. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் 100% கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. இப்போ பி அப்படிங்கிறது 7ங்கிறதா. அப்போ 43 7 டிவைட் பண்ணோம்னா அழகா மீதி 1 தான் இருக்குன்னு தெரியும். 6 42 போக மீதி 1. 91ல் நீங்கள் 7 டிவைட் பண்ணிங்கன்னா முழுசாக டிவைட் ஆயிரும். 9ல் ஒரு 7 இருக்குது, பேலன்ஸ் 2. அப்போ என்ன, 21னா 3. அப்போ 3 ஆப்ஷன் வரலை அப்படின்னா அப்போ தான் கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் வரும் அப்படிங்கிற. இது ப்ராக்டிஸ் பண்ண மூலயமா தான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும். நீங்கள் இதை தொடுறதுக்கே யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் சேவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கவனம் பாருங்கள். நான் என்ன லாஜிக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் 4ன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லக்கு இருந்தால் ஓகே, இதுதான் அது சமமாக மீது வருதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை இதை விட பெரிய நம்பர் டிவைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து கரெக்டாக இங்கே இந்த பெரிய என்னால் வகுப்படும் அப்படிங்கிற கண்டிஷனை புரிஞ்சுக்கணும். நான் நிறையா எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் கான்செப்டில், அது முக்கியமாக ஹெச்எஃப் கான்செப்டில் இந்த ட்ரிக்கை தான் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளானதான். மீப்பெரு பொது காரணி 15ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 100 அப்படின்னு இருக்கா. ஸோ 100ஓட நீங்கள் 15 டிவைட் பண்ணுங்கள். இந்த 100க்குள்ள எத்தனை 15 இருக்குன்னு மட்டும் பாருங்க, மீதியை விட்டுருங்க. இப்போ 100க்குள்ள எத்தனை 15 இருக்கும். இதுவே நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 + 30 90ன்னு வருமா. அதுக்கு மேலே இன்னொன்று 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105ன்னு போயிடும். அப்போ இது எத்தனை டைம் வருது, 6 டைம் மட்டும்தானே முழுசாக டிவைட் ஆகுது, முழுசாக இருக்குது. 6 15 மட்டும்தான் 100க்குள்ளே இருக்குது. மீதி அந்த 10 நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. அதே போல் 40ங்கிற நம்பர், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே, இதையும் நீங்கள் 15ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 40க்குள்ளே எத்தனை 15 இருக்குது, கண்டிப்பாக 2 15 மட்டும்தானே இருக்கும். ஓகேவா. மீதி 10 வரும். 15 × 2 30, மீதி 10 வரும். அதையும் நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எத்தனை எண் ஜோடிகள்னு கேட்டாங்கன்னா 6 - 2 4 தான் அத்தனை அது எண் ஜோடிகள். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ABCD என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ABCD என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறை 30 நிமிடம், 60 நிமிடம், 90 நிமிடம், 105 நிமிடங்கள் ஆகும். துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள். இந்த மாதிரி மீண்டும் சந்திப்பார்கள், ஒன்றாக ஒலிக்கும், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னாவே அதை நம்ம என்ன பண்ணோம், இந்த கொடுத்துருக்க நம்பருக்கெல்லாம் 30 60 90 105 கொடுத்துருக்காங்களா, இந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து மொத்தம் எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ பாருங்கள் 30 60 90 நெக்ஸ்ட்டு 105. இப்போது இதை மனக்கணக்காக கண்டுபிடிக்கிறது எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பராக தான் போகும். ஏன்னா கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5. அது எப்போ 0 ஆகும், ரெட்டப்பட்ட நம்பராக மல்டிபிள் பண்ணும்போது தான். இப்போ ரெட்டப்பட்ட நம்பரில் மல்டிபிள் பண்ணுங்கள் 11 இதில் இன்னும் ரொம்ப ஈஸியாக ட்ரிக்கு கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறேன். நான் 105 நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா 210. ஓகேவா. இப்போது இங்கே 90ன்னு வந்திருக்கா. ஸோ 90ன்னு வந்துச்சு அப்படின்னா இது 9ஓட மடங்கு கண்டிப்பாக வரும். 9ஓட மடங்கு மட்டும்தான் இங்கே வரும். அப்போ இப்போ இங்கே 210னா இதை கூட்டினா 2 + 1 வராதுல. அப்போ இதை நீங்கள் டபுள் பண்ணி தான் ஆகணும். இந்த 210 டபுள் பண்ணிங்கன்னா 420. இதுவும் கூட்டினா 9னே வரவே இல்லை. ஓகேவா. அதுக்கு அடுத்தது இதை ட்ரிபிள் பண்ணுங்க. ட்ரிபிள் பண்ணிங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 630. இந்த 630 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பாருங்கள் 6 + 3, அதாவது 630ன்னு எடுத்துட்டிங்கன்னா 6 + 3 9 வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வருது. இப்போ அதே போல் 60ஓட மடங்கில் வருமானங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிடணும்னா 30ஓட மடங்கில் வரும். ஆனால் 60ஓட மடங்கில் வருமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ செக் பண்ணோம்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது இது வரலை. அதாவது 60ஆல் டிவைட் பண்ணால் இந்த 0 கேன்சல் ஆகும். மீதி 63ங்கிற போது முழுசாக டிவைட் ஆகலை. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறது, அதை அப்படியே வந்து இப்போ 63 அப்படிங்கிறது நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 210 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 840. இது 9ஓட மடங்கில் வரலை. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக மோஸ்ட்லி இதை டபுள் பண்ணுங்கள்.
630 டபுள் பண்ணிங்கன்னா 1260 அப்படின்னு கிடைக்கும். இந்த நம்பர் தான் கூட்டினால் 9 வருதா, அப்போ இது 9 மடங்கு. இது நான் ஜஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், மனக்கணக்காக பண்ணும்போது இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறையா பேர் யோசிக்கலாம், சார் என்னங்க சார் இதுக்கு நாங்கள் டானாவத்திலே போட்டுடலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். எஸ், இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதவே நீங்கள் பண்ணிடுங்க. நான் சின்ன நம்பராக இருந்தால் ஃபாஸ்ட்டாக அது மனக்கணக்கில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நம்பர் வந்து கொஞ்சம் குயிக்காக செட் ஆகும், ஒரு சிலது உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாவே டேரெக்டாக நீங்கள் டானாவத்தில் போட்டுடலாம். டானாவத்தில் போனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எதால் டிவைட் பண்ண தோணும், 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது இங்கே 6 5 30, இங்கே 1 அடுத்தது 2ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு இங்கே 1 5 5 பேலன்ஸ் 4 40னா 8 5 40. அடுத்தது இங்கே 2 1ன்னு வரும். இப்போ இந்த நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 2 4 6 7. இப்போ இங்கே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 2 3 7. இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது, மீதிலாம் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 15. ஓகே, 15 × 2 என்ன 30. ஓகே 30. இந்த 30 இங்கே நீங்கள் டபுள் பண்ணணும். 60. 30 × 2 60. 60 × 3 180. 180 × 7 பாருங்க 0. 6 7 42க்கு 2, சாரி 8 7 56க்கு 6, பேலன்ஸ் 5. 1 7 7 + 5 12. 1260 வந்துச்சா. அப்போ நான் சொன்ன மெத்தட்லையும் வந்து ஓரளவுக்கு அந்த 9ஓட டிவிசிபிள் வச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக அந்த மடங்குங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறக்காண்டி ஒவ்வொரு நம்பரை நான் சொன்னேன். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், இந்த 105 அப்படிங்கிறத அப்படியே எப்போ 0 ஆகும், இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அப்போ 210. இப்போது இது 9ஓட மடங்கான்னு பார்க்குறேன், வரல. அப்போ 630 9ஓட மடங்காக வரும். அதை டபுள் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எல்சிஎம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருப்பேன். நீங்கள் அந்த 60ஆலையும் டிவைட் பண்ணாலும் 30ஆல் டிவைட் பண்ணாலும் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1200. இங்கே என்ன 30 60 என்ன நிமிடங்கள் தானே. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க 1260 நிமிடங்கள் தான். ஓகேவா. இப்போ மீதி உள்ளதெல்லாம் பாருங்கள், ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நிமிடத்துக்கு பதிலாக மணின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 1260 நீங்கள் என்ன பண்ணணும், மணிக்கு மாற்றணும். அப்போ 1260 டிவைடட் பை 60. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கிறனால 60ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இந்த 0 மட்டும்தான் அடி ஆகும். ஓகேவா. இப்போ 1 6 6 6 12. அடுத்து 1 6 6 21 ஹவர்ஸ், 21 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்றா சந்திப்பார்கள். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இங்கே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துருக்கேன். என்னன்னா நான் வந்து அந்த மனக்கணக்கு கான்செப்ட் அப்படிங்கிற அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டானாவத்தல் சொல்லி காமிச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்பயும் போல் எல்சிஎம் கான்செப்ட் டானாவத்தல் போட்டு அதற்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேவா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷனை கவனிங்க. 15 25 40 75ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். இப்போ மிகப்பெரிய 4 இலக்கன்னா நம்மளுக்கு அந்த 999 இதுதான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆப்ஷன் பி கவனிங்க, 3000. ஸோ 9000 இங்கே இருக்குது, 3000 இங்கே இருக்குது. அப்போ இது தேவையே இல்லை. அதே போல் இங்கே 8500 சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9000க்குள்ளே அந்த 1000 நம்பருக்குள்ளே எதுவுமே வந்துட்டு வராதா, இந்த 4 நம்பரால் டிவைட் ஆகாதா. ஸோ அப்போ இதுவும் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கெஸ் பண்ண வேண்டியது இந்த 2 நம்பர் தான். ஸோ இதையுமே நீங்கள் சார் நாங்கள் இந்த மாதிரிலாம் எங்களால் எது வரும் வராதுன்னு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம், டிவிசபிள் ரூல், அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15ன்னு எடுத்துக்கோங்க. 15 அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா 3 × 5ன்னு பிரிச்சுக்கோங்க. அப்போ எதோட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம், 3ஓட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதல் நீங்கள் 3ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். அப்போ 6 + 9 என்ன வரும், 15ன்னு வருமா. அதாவது 9 + 6 15. இது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 3000 நீங்கள் எடுக்கவே வேணாங்கிறத நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். இதை வேணால் நம்ம செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் கூட்டுனா 12 17ன்னு வருது.
அப்போ இதுவும் 3ஆல் டிவைட் ஆகலை. இங்கே 9 + 8 17ன்னு வருது, இதுவும் 3ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஸ்டெப்பில் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன டிவிசபிள் ரூல் ட்ரிக்கு தெரிஞ்சா, நான் ஆரம்பத்திலே நிறையா ஷார்ட்கட்டில் எல்சிஎம் ஹெச்எஃப்ல நிறையா ஷார்ட்கட்டை இந்த டிவிசபிள் ரூல் வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். நிறையா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நான் பேட்சை நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும். அதே போல் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பிளனேஷன் நல்லா தெளிவாக புரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய கிளாஸ் ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு ட்ரிக்கு எல்லாமே மறைஞ்சிருக்கும். சரி, நல்லா முழுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா மேக்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வீடியோ கவனிங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.